இவனுக்கு எதிராக எடுத்த அத்தனை முயற்சிகளிலும் ஆமேன் அபிமெலேக்கு தான் தோற்று போனானே ஒழிய ஈசாக்கு தோற்று போகலை. பார்க்குறேன் என்னடா, நம்ம எவனெல்லாமோ கீழே தள்ளினோம், ஆனால் இவனை மட்டும் நம்மளால் கீழே தள்ள முடியலை. ஒரு துறவு தோண்டுவான், போய் சண்டைக்கு போயிடுவானுங்க. அடுத்த ஒரு துறவு பார்த்தா தண்ணி வந்துடும், அடுத்த துறவு தோண்டினா அங்கேயும் சண்டைக்கு போயிடும். நான் கேட்குறேன், அவனுங்களை உங்கள் ஊரில் தானே இந்த கிணறு இருந்துச்சு, நீங்கள் தோண்டி தண்ணி எடுக்க வேண்டியதானே. அப்போ அவனுக்கு சும்மா இருந்துட்டு இவனுங்க கிணறை தோண்டினோன்னா அவனுக்கு தண்ணிக்கு போய் நிற்பானுங்க. இவன் அடுத்து போய் தோண்டனா இது. இப்போ இவனுக்கு என்னென்னலாம் சதித்திட்டம் தீட்டுனானோ அதிலெல்லாம் அபிமெலேக்கு தான் தோற்று போனானே ஒழிய ஈசாக்கு தோற்று போகவில்லை. அப்போ தெரிஞ்சு இவன் கூட இருக்கிறது சாதாரணமான ஆள் இல்லை, இவன் கூட இருக்கிறது கர்த்தர். பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் முகத்தை பார்த்து உங்க கூட இருப்பாருன்னா உங்களுக்கு எதிராய் எத்தனை சதித்திட்டங்கள் செயல்பட்டாலும் ஒன்றும் வாய்க்காது. சில அவன் அப்படி செஞ்சனாலே நான் இப்படி ஆயிட்டான். கர்த்தர் கூட இருந்தால் ஒருத்தராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை அவங்க செஞ்சா கூட அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் மாறும். ஆமே, அண்ணன்மாருங்க சதி திட்டம் தீட்டு தான் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புனாங்க. அது சதியாக மாறல, அது ஆசீர்வாதமாக மாறுச்சு. அப்படிதானே? போத்திபாருங்க மனைவி சதி திட்டம் தீட்டு தான் எங்கே தள்ளுனா? ஜெயிலில் தள்ளினா. அங்கே போனனால தான் பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாய்கிட்ட தலைவனும் சொப்பனம் கண்டதுக்கு அவன் அர்த்தம் சொல்ல போனான். போத்திபாருங்க வீட்டில் இருந்தால் அவனுக்கு சொப்பனம் கண்டதுக்கு அர்த்தம் சொல்லியிருப்பானா? அவனுக்கு தெரியுமா இப்படி ஒருத்தன் யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு? அவன் நினைச்சா நம்ம ஜெயிலில் தள்ளணும்னு. நீ ஜெயிலில் தள்ளலை, நீ அவனை அரண்மனைக்கு அனுப்பிக்கு ஒரு வாசலை உருவாக்கி கொடுத்த, அவ்வளோதான். ஏன்னா அவனோடு கூட யார் இருந்தா? ஒருவேளை கர்த்தர் உங்கள் கூட இருந்து எத்தனை சதித்திட்டங்கள் தீட்டினாலும் கவலைப்படாதுங்க, முடிவு உங்களுக்கு தான் சக்ஸஸாக மாறும்.